இனிஷியலாக நான் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆப்பில் தான் பார்த்தோம் இந்த மாதிரி இது என்னன்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஜி கேபிள்ஸ் என் ஒய்ஃப் தான் பார்த்தாங்க என்னன்ட்டு. ஸோ அவங்க பார்த்து சஜஸ்ட் பண்ணாங்க. பார்த்தோம் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் சரி இது பார்க்கும்போது சரி இது பார்க்கலாமேன்ட்டு வந்தபோது அப்புறம் எல்லாம் இங்கெல்லாம் பார்த்து எல்லாம் சப்போர்ட்லாம் பண்ணாங்க. இங்கே இருக்க சேல்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க, வீடெல்லாம் காமிச்சாங்க. பார்த்தோன்னே வென்டிலேஷன் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நெக்ஸ்ட்டு அப்புறம் சேல்ஸ் டீம் கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னோம், இந்த வீடு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் காமிச்சாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த சிஆர்எம் டீம்ஸும் என்னென்ன இந்த ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக எல்லாமே கைட் பண்ணாங்க. ஸோ அதனால அவங்க எல்லாம் கைட் பண்ணனால எனக்கு ப்ராசஸ் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. எதுவும் கஷ்டப்படாமல் இது பண்ணாமல் அவங்க எல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, கைட் பண்ணாங்க. ஸோ என்னோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஐடி இருக்குது. ஸோ நியர்பை லொக்கேஷனில் பார்க்கும்போது நான் என்னோடய பட்ஜெட்டுக்கு நிறையாவே அதிகமாக தான் இருந்துச்சு. பட் அதே மாதிரி நம்மளோட கம்ஃபர்டபுளும் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கணும் என்னன்ட்டு. ஸோ என்னோடய கம்ஃபர்டபுளுக்கும் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது மேடவாக்கத்து கிட்ட ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் என்னோடய ஆஃபீஸ்க்கு நான் போகிற மாதிரி இருக்குது. அதாவது சொல்லிங்கனூர் ஏர்காட்ஸ் அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கு அரௌண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த லொக்கேஷன் நல்லா ப்ரிஃபராக இருந்துச்சு. ப்ளஸ் கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தான் மெயின் ரோடும் இருக்குது. ஆக்சுவலாக இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக நீட்டாக அந்த கொஞ்சம் க்ரீனிஷாக அந்த இயற்கையெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி அழகாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ரீசன். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா வீடுன்றது ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறாங்கன்னா வென்டிலேஷன் தான். ஐ மீன் ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும்னு நான் செக் பண்ணுவாங்க. என்னோட ப்ரிஃபரன்ஸ் நான் அதுதான் பார்ப்பேன் என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே பார்த்தோன்னே பிடிச்சதே அதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ நான் எந்த ரூம் எந்த இடத்துல போனேன்னாலும் எங்களுக்கு ஒரு வென்டிலேஷன் ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரி இருக்கும் என்னன்ட்டு. ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இதை ப்ரிஃபர் பண்ணி நான் சரி இதை சூஸ் பண்ணி அதுக்கடுத்த டிசிஷன் என்ன எடுப்போம்னு சொல்லி பார்த்து அப்புறம் எல்லாமே முடிவு பண்ணி தான் இந்த வீடை நான் வாங்கினது ஃபஸ்ட்டு இனிஷியலாக. இருக்குது ஏன்னா 1 கிலோமீட்டர் வந்தோடனே மெயின் ரோடு, எதுவுமே நம்ம கஷ்டப்பட வேணும்னு அவசியமே இல்லை. எல்லாமே இருக்குது. லைக் காய்கறி என்ன சொல்கிறது, வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டு இருக்குது. நம்மளுக்கு என்னென்ன தேவையோ டே டு டே ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன தேவையோ எல்லாமே இங்கே இருக்குது. 1 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டும் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டு இருக்குது. அப்புறம் 15 இங்கே கொஞ்சம் தூரம் போனால் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ஊருக்கு போகிறதுக்கும் அதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை மெயினாக அதை தான் பார்க்கணும். ஏன்னா பக்கத்துலேயே எல்லாம் இருந்தால் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நம்ம டிஸ்டன்ஸாக போக தேவையில்லை. ஸோ ஒவ்வொருத்தவங்களோட குறைகிற என்ன நிறைவோ அது எல்லாத்தையும் அவங்க கேட்டு அப்டேட்டும் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா ஸோ யாருமே இல்லை. இப்போ பக்கத்து வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா கூட அந்த அளவு கொஞ்சம் மிங்கிள் ஆகிறாங்க என்னன்ட்டு. ஸோ அன்றைக்கி நாங்கள் வீடு ஃபங்க்ஷன் பண்ணுறப்பெல்லாம் பேசிக்கிட்டு இந்த மாதிரிங்க என்னென்னா எதுனா இஷ்யூனா பார்க்குறாங்க என்ன இதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது என்னன்ட்டு. ஸோ இந்த பக்கத்தில் நெய்பரு இந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அளவு நல்லா பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஐ மீன் நல்லா பழகுறாங்க, மிங்கிள் ஆகிறாங்க. அதுதான் ஒரு ரீசன்.